பரணியில் சிறப்பாக இடம்பெற்ற சிறுவர் தினம். உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் வரணி கரம்பைக்குறிச்சி கிழக்கு பகுதியில் சிறுவர் தின நிகழ்வு கடந்த வெள்ளிக்கிழமை சிறப்பாக இடம்பெற்றது. சிறுவர் கழக தலைவர் பானா புதிய தீபன் தலைமையில் ஸ்ரீ கணேசா சனசமூக நிலைய முன்றலில் கடந்த 10ஆம் திகதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு நடைபெற்ற இந்த நிகழ்வில் சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினரும் சமூக சேவகருமாகிய சீனா பிரபாகரன் அவர்களும், கரம்பைக்குறிச்சி கிராம அலுவலர் மயூரன் தீபா அவர்களும், கரம்பைக்குறிச்சி சமுர்த்தி உத்தியோக சிவனேசன் மஞ்சுளா தேவி ஆகியோரும் விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்வில் சிறுவர் கழக நிர்வாகத்தினர், ஸ்ரீ கணேசா சன சமூக நிலைய நிர்வாகத்தினர், மாதர் சங்க நிர்வாகத்தினர், கரம்பைக்குறிச்சி கிழக்கு கமக்கார அமைப்பின் நிர்வாகத்தினர் மற்றும் மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதில் சிறுவர்களின் கலை நிகழ்வுகள் சிறப்பாக இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் சிறுவர்களை கல்வியில் ஊக்குவிக்கும் விதமாக கற்றல் உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த பரிசு பொருட்களுக்கான நிதியினை பிரதேச சபை உறுப்பினர் சீனா பிரபாகரன் தனது மாதாந்த சம்பளத்தில் வழங்கியுள்ளார். அத்துடன் கரம்பைக்குறிச்சி கிழக்கைச் சேர்ந்தவரும் தற்போது கனடாவில் வசித்து வருபவருமான நல்லுள்ளம் ஒன்றும் நிதியினை வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சம்மேளனம் சார்பாக அடுத்ததாக கவல்வாய் மத்தம் மத ஜாலையூரி பால் வெள்ளை உள்ளங்களே இனிக்கும் அச்சு வெள்ளங்களே, பால் வெள்ளை உள்ளங்களே இனிக்கும் அச்சு வெள்ளங்களே, நேரு விரும்பும் குழந்தைகளே அன்பின் பின் செல்லுங்களே, நேரு விரும்பும் குழந்தைகளே அன்பின் பின் செல்லுங்கள், அறிவின் வழி நில்லுங்கள், இனிய சொல் சொல்லுங்கள். அறிமுகம் இல்லாமே வந்தோம், அடிக்கடி பேசிக்கொண்டோம், அடிக்கடி பேசிக்கொண்டோம், உறவுகளுக்கு மேலே உறவுகளுக்கு மேலே உயிரானோம் உயிரானோங்கள். சூரியனும் பொறாமைப்படும் விதவாசங்கள், கிளி போல பேசும் மொழிகள், கனவு போல வாழும் இதயங்கள், கிளி போல பேசும் மொழிகள், கனவு போல வாழும் இதயங்கள், படிக்கவும் விளையாடவும் கற்றுக்கள், உலகை மாற்றும் வீரனாக வளர். பாட்டு பாட சொன்னாரா சிறு சிரிப்பால் உலகம் அழகாகும், சிறு சிரிப்பால் உலகம் அழகாகும், குழந்தைகள் தான் உலகம் பொலிவாகும், குழந்தைகள் தான் உலகம் பொலிவாகும். ஹாப்பி சில்ட்ரன் டே. அவர்களின் கனவு
ஒளிரட்டும் நம் நாளைய தோழரும். இறகை விரித்து பறக்கும் சிட்டுக்குருவிகளுக்கு, துள்ளி குதிக்கும் மான்குட்டிகளுக்கு, வானில் இருக்கும் நட்சத்திரங்களுக்கு, பூமியை அழகாக்கும் புன்னகை பூக்களான குழந்தைகளுக்கு இனிய சிறுவர் தின நல்வாழ்த்துக்கள். சந்தன மல்லிகையில் தோலை கட்டி போட்டு தாயினி கண்களது தாளிலோ வீசி கட்டு பாட்டு சொல்லுறேனே கட்டனே கண்களது தாளிலோ அதை நான் ருசி பார்த்தேன் நெஞ்சில் தங்கி விடு போகும் வழியாகும் நீ எங்களுடையது சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டே கையில் துளி கட்டி போட்டே நல்ல பிள்ளைகள் அம்மா அப்பா சொத்துக்கு நடக்கும் பிள்ளைகள் 1 2 3 நாங்க படிக்க வேண்டும் ஒழுக்கத்துடன் நாம் வாழ பழக வேண்டும் பழுவம் நெஞ்சைய விரும்பு ஆறு உலக உலக சிறுவர் தினமானது சிறுவர் உரிமைகள் நலன்களை மேம்படுத்துவதற்காக கொண்டாடப்பட்டு வருகிறது உலகளாவிய ரீதியில். இங்கே இலங்கையில் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சிறுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. 2025ஆம் ஆண்டிற்கான சிறுவர் தின கருப்பொருளாக உலக வழிநடத்த அன்பால் போஷியுங்கள் என்ற கொடிப்பொருளில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைய சிறுவர்களே நாளைய தலைவர்கள். ஒவ்வொரு சிறுவர்களும் ஒவ்வொரு திறமைகளை கொண்டிருக்கின்றார்கள். அதை நாங்கள் இங்கே கண்கூடாக கண்டிருக்கிறோம். அது மிகவும் சந்தோஷத்துக்குரிய ஒரு விடயமாகும். சிறுவர்கள் எனப்படுபவர்கள் 18 வயதுக்கு உட்பட்டோரே. ஒவ்வொரு சிறுவர்களும் தங்களது தனித்திறமைகளை வளர்த்து கொள்வது இன்றைய காலத்திற்கு பொருத்தமானதாக இருக்கும். சிறுவர்களை நல்லொழுக்கம் கொண்டவர்களாக வளர்ப்பதற்கு ஒரு முப்பரிமாண தொடர்பு இருக்கணும். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அந்த கிராம சமூகத்தினர் ஒன்றிணைந்து ஒரு சிறுவர்களை நல்லொழுக்கம் மிக்கவர்களாக உருவாக்க முடியும். இன்றைய இளைய சமுதாயத்தினர் சவாலான விடயமாக போதைப்பொருள் பாவனை மற்றும் இலத்திரனியல் உபகரணங்களின் அதீத பயன்பாடு இவற்றால் அவர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுற சந்தர்ப்பங்கள் இருக்கு. இவற்றிலிருந்து விடுபடுவதற்கு இவ்வாறான சிறுவர்கள நிகழ்ச்சிகள் மற்றும் ஆன்மீக அறநெறி கல்விகள் ஒவ்வொரு ஆன்மீக நிறுவனங்களும் போதிக்கப்பட வேண்டும். அந்த வகையிலே இந்த சிறுவர் தினமானது சிறுவர் கழகத்தால் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளின் நிகழ்ச்சியும் அவர்கள் தானாக முன்வந்து
செய்த நிகழ்ச்சிகள் பாராட்டப்பட வேண்டும். அந்த வகையிலே இந்நிகழ்வை ஒழுங்கமைத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உண்மையில் இப்படி ஒரு நிகழ்வு நடைபெற வேண்டும். இதை தொடர்ந்து நடாத்த வேண்டும். சிறுவர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும். மற்றது இப்படியான ஒரு நிகழ்வு நடைபெறும் போது பிள்ளைகளின் மனநிலையில் மாற்றம் ஏற்படும். இதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்நிகழ்வை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் இங்கே வந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறும். உண்மையில் என்னென்று சொன்னால் சிறுவர்ன்றது எங்களோட வருங்காலங்களில் உண்மையிலே பேசும் பொருளாக அமைய வேண்டும்ன்றது உண்மையிலே நாங்கள் எத்தனையோ நிகழ்வுகள் எல்லாம் கண்டிருக்கோம். ஆனால் சிறுவர்கள்ன்றது பாடசாலையாக இருக்கலாம், எல்லாம் முன்பள்ளிகளாக இருக்கலாம். இப்படியான நிகழ்வுகளை பிள்ளைகளை கௌரவித்து பிள்ளைகளுக்கு ஒரு ஊக்குவிப்பு செய்கிறது. அது பிள்ளைகளின் மனதில் ஒரு படிக்கல்லாக இருக்குமென்றது எனது விருப்பமும் எனது இதுவும் என்னென்னு சொன்னால் நான் அப்படியான இதுகளை தான் நான் கூடுதலாக பின்பற்றுறது. போன வருஷம் ஒரு இந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடந்தாகும். அது பெண்கள் என்ற நிகழ்வாக இருக்க வேணும், மாத சங்க நிகழ்வு. அதுபோல் இன்று இது நடந்திருக்கு 2025. இதே போல் இனிவரும் காலங்களும் இந்த ஒன்று கூடி மேலே பொது வாய்ப்புகள் ஒன்று கூடி இதை செய்கிறன்றது பெரிய ஒரு அரிது. ஏன்னு சொன்னால் ஒருவருக்கு நேரம் இல்லாமல் இருக்கும், இதாக இருக்கும். அதில் ஒன்று கூடி இருக்கிறவங்க கிராமக்குறிச்சி கணக்கில் அதுவங்கள் பிள்ளையார் என்ற துணையாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இது வரப்போகிற காலங்கள் ஒரு கேள்வியான காலமாக தான் இருக்குது. ஏன்னா சிறுவர்ன்றது ஒரு இப்போ போதைக்கு அடிமைப்பட்ட டிஎஸ் உத்தியோகத்தில் சொன்ன மாதிரி போதைன்றது நாட்டில் மிக சிறுவர்கள் எப்படி வளர்கிறீனோ அதுபோல் போதைகளும் வளர்ந்து கொண்டான் இருக்கின்றோம். அதுகளை நாங்கள் கொஞ்சம் கருத்தில் எடுத்து எங்கள் பெற்றார்கள் அயலவர்கள் எல்லாரும் கண்ணு கருத்துவாக இருக்கணும். நாங்கள் எல்லா இடமும் நடக்கத்தானே நினைக்கக்கூடாது. நாங்கள் எங்கண்ட பிள்ளைகளை நாங்கள் ஒழுங்கான முறையிலும் ஒழுங்கான இதிலும் வளர்த்தோம் என்றால் அதை கொஞ்சமாவது நாங்கள் குறைக்க விடலாம்னு நினைக்கின்றேன். அதே போல் இப்படியா நிகழ்வுகளுக்கு நான் என்னால் வேண்ட ஊக்குவிப்போ என்னால் முயற்சிகளை நான் ஃபோன் செய்து கொண்டிருப்பேன். இன்றைக்கு நான் கேட்டிருக்கிறாங்க. நான் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு உபகரணம் கொடுக்கணும், பாடசாலை கற்றல் அதுக்காக உதவியை நான் செய்து கொடுத்தேன். என்ன இதுகள் நாங்களும் மேலே படித்தேன் அவர் அறிவு படிக்காலும் இப்போ உள்ள சிறுவர்களை படிப்பிச்சா தான் இதுகள் மரங்கால் தூணுகள்னு சொல்லி வளர்ந்து கொண்டு போகணும். வளர விடாமல் நாங்கள் மலங்கடிக்க மாட்டேன்னால் எங்கள் இடங்கள் எல்லாம் பின்னங்கிப்போம். கிராமப்புறமாக இருந்தோண்டு நாங்கள் மேலே டவுன் சைடில் இப்படி நடந்திருக்கலாம். சில இடங்களில் எல்லா இடம் இப்படியான நிகழ்ச்சி நடக்கல. அந்த மேலே இந்த மாறு சங்கமோ அந்த அமைப்புகள் மேலே செய்கிறத நான் வரவேற்று அதுக்கு என்னால் எந்த ஊக்குவிப்பையும் நான் எந்நேரமும் வழங்க தயாராக இருக்கிறேன்ன்றது மேலே ஒரு உறுதியான இது. அது சில அமைப்புகள் மேலே இருக்கிறது. அதில் நல்ல முறையில் இயங்க வேணும். எங்கள் இடங்களில் நல்ல வழிக்கு கொண்டு வந்து நான் ஒற்றுமையாக இயங்கினால் தான் இப்படியான இதுகளை நாங்கள் முன்னெடுக்கலாம். இதை போல பல முயற்சிகள் செய்யலாம். அவ்வளோ இருக்குது. சிறுவர்களை நாங்கள் மேலே வரணியில் ஒரு சிறுவர் பூங்கான்றதே இல்லாதது. நாங்கள் அதுக்கு ஒரு முயற்சி கொண்டு செய்து கொண்டு இருக்கிறோம். இடம் இருந்தால் அது நடக்கும் என்று நினைக்கின்றேன். அதுபோல மேலே சிறுவர்களை நாங்கள் இப்படி ஒரு பின்னேரத்தில் இப்போ படிப்புத்தான் முக்கியம் இல்லை. டியூஷனுக்கு போகணும். அப்படியே 6 மணிக்கு பள்ளிக்கூடம் போனால் உள்ள இரவு 7 மணி மட்டும் பஸ்ஸுக்கு நிற்கிது வீட்டை போகிறோம். அப்படி முடியாதவங்க போடுறவங்க படிப்புறது அறிவில்லை. முயற்சி எந்த வழியிலும் முயற்சி செய்யலாம். முயற்சி தான் எதையும் முன்னுக்கு கொண்டது. அதே இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் முயற்சியை தான் ஊக்குவிக்கணும். என்னென்னு சொன்னால் நாங்கள் இல்லை அதுவெல்லாம் நீ வளர்ந்தங்கண்ட நாட்டாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை எல்லா இடத்துக்கும் குழந்தைகளுக்கும் இருக்குது. ஏன்னா நாங்கள் குழந்தைகளுக்கு இப்போ கூட நாங்கள் ஆரம்பித்தா தான் அதில் வளர்ந்து 1ஆம் ஆண்டில் இருக்கிறோம், 5ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டுக்கு வரையுள்ள அதில் ஒரு மனதில் ஒரு உணர்வு வரும். இப்படியெல்லாம் நடந்தது நடக்கட்டும், நல்ல நினைக்கக்கூடியதுக்கு பிள்ளைகளை வளர்த்துருக்கணும். அதுக்கு மேலே ஊக்குவிப்பாக இருக்கணும். மேலே இந்த நிகழ்வுக்கு என்னையும் கூப்பிட்டு கௌரவிச்சதுக்கு இந்த பொது நிறுவனங்களுக்கு நான் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ரெண்டு கதிரி எடுங்க டக்குன்னு முடிஞ்சு